வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் தாங்க பார்க்க போகிறோம். ஆல் டைப்பில் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் பார்க்க போகிறோங்க. இந்த ஒர்க் வந்து இப்போ நான் லைவில் வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தேங்க. அப்போ நிறைய பேர் வந்து இதோட பேட்டர்ன் கேட்டிருந்தீங்க, ரிட்டன் பேட்டர்ன் கேட்டிருந்தீங்க. நான் சிம்பிளாக நான் சொல்கிறேங்க, பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு 2 கலரில் த்ரெட் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த வந்து பீக்குக்கும் லெக்குக்கும் இந்த கலர் எடுத்திருக்கேங்க. இது வந்து பாடி பார்ட்டுக்கு இந்த கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் என்ன கலர் வேணாலும் எடுக்கலாங்க. உங்களுக்கு என்ன கலரில் செய்ய தோணுதோ அது எடுக்கலாம். ஏன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜில் ப்ளேஸ் பண்ண போகிறது தான். அதனால் ஆக்சுவலாக அவள் வந்து இந்த கலர் தான் இருக்கும். அதனால் அந்த கலர் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் வந்து நான் உடச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த சைஸ் வந்து சின்ன சைஸாக போதும். அது நீளமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் ஒரு சாப்ஸ்டிக் உடச்சி வச்சுருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஐஸ் வேணுங்க. அதுக்கப்புறமா கம், கட்டர், ஒரு ஹூக், அப்புறம் அயன் நீடில் ஒன்று வேணுங்க. பாருங்கள், இந்த நீடில் பேர் இது க்ரோஷாவுக்கு யூஸ் பண்ணுற ஊசி அப்படின்னு கேட்டாவே தருவாங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து லைவில் கேட்டீங்க, இது வந்து என்ன ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரோஷாக்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்டாவே கிடைக்குங்க. இது வந்து கண் வந்து பெருசாக இருக்கும். நம்ம வந்து எந்த மாதிரி கெட்டியான த்ரெட்டும் வந்து உள்ளே வந்து ஈஸியாக விட்டு எடுத்துக்கலாம். ஒயர் எல்லாமே ஈஸியாக விட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் ஹூக் சைஸ் வந்து 3.5 mm எடுத்துருக்கேங்க. நம்ம ஹூக் சைஸ் வந்து என்ன எடுக்கிறோமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த அவுல் வந்து நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். இது வந்து 2.5 mm ஹூக்கில் சம்மர் லவ் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்து 3.5 இந்த ஹூக்கில் 3.5 mm ஹூக்கில் ஒலிவியா த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஒலிவியா, டிசைர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து 8 ப்ளையில் வந்து நம்மளுக்கு இதே சைஸ் தான் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த திக்னஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒன்றும் ஹார்டெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஒர்க்கு மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பாருங்கள், நான் ஸ்லோ ப்ராசஸாக சொல்கிறேன். பாருங்கள், இது 8 ப்ளை த்ரெட்டுங்கிறங்காட்டிக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். பாருங்கள், நம்ம ப்ராப்பராக எடுத்து வைக்கலைன்னா அடுத்த தடவை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நாட்ஸ் எல்லாம் வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கு முடித்ததையுமே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோமோ இல்லையோ அந்த த்ரெட்டை வந்து நம்ம கரெக்டாக எடுத்து வச்சிடணும். இல்லாட்டி அது கட் பண்ண வேண்டியது வரும். அப்போ வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? இவ்வளோ த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால தான் நம்ம ஒர்க்கு வந்து என்ன ஒர்க்கு முடித்தாலும் அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து நம்ம அந்த த்ரெட்டை வந்து சேஃபாக எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், இந்த ஒர்க்கை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நல்லா பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. பாருங்கள், மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்குக்குள்ளே இப்படி செயின் பாருங்கள், 3 செயின்ஸ் போடுங்க. 1 2 3 செயின்ஸ் போடுங்க. இந்த 3 செயின்ஸை வந்து ஒரு கவுண்ட்டாக வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக 2 சுற்று நம்ம ட்ரிபிள் க்ரூஷே தான் போட போகிறோம். இதுக்குள்ளே வந்து 2 சுற்று சுற்றி மேஜிக் ரிங்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்து பாருங்கள், 1 டைம் 2 டைம் 3 டைம் 2 சுற்று சுற்றணும். 2 சுற்று சுற்றி மேஜிக் ரிங்குள்ளே உள்ளே விடுங்க. இப்படி எடுத்துட்டு இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ், இந்த 2 லூப் வழியாக ஒன்ஸ். ஓகேங்களா? 2 தடவை சுற்றி மேஜிக் ரிங் வழியாக விட்டு வெளியே எடுத்து 1 டைம் 2 டைம் 3 டைம். ஓகேங்களா? இதே போல் டோட்டலாக நம்மளுக்கு வந்து 19 டைம் செய்யணும். சரிங்களா? இப்போ இதையும் சேர்த்து இது வந்து இந்த ஸ்டிச்சையும் சேர்த்துனா நம்மளுக்கு 20 இருக்கணும். இந்த 3 செயின்ஸ் ஒரு ஸ்டிச் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேவா? போட்டு இதை நல்லா இழுத்துருங்க. பின்னாடி அந்த ஹோலே தெரியாத மாதிரி இழுத்துருங்க. டைட்டாக இழுங்க. பாருங்க, இந்த மாதிரி டைட்டாக இழுத்துருங்க. இழுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, நம்ம இது போட்டுட்டு இருந்தோம் இல்லைங்களா, இந்த 3 செயின்ஸை விட்டுட்டு இந்த பக்கத்து ஸ்டிச், இந்த 3 செயின்ஸை விட்டுட்டு அந்த பக்கத்து ஸ்டிச் இதில் வந்து கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கிளுக்கும் இந்த சர்க்கிளுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள்.
தெரியுதுங்களா? இது வந்து 4 ப்ளை, இது 8 ப்ளை. பாருங்கள் எவ்வளோ சர்க்கிள், சேம் ஹூக்கு தான், சர்க்கிளே பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? பின்னாடி இந்த த்ரெட்டை நல்லா இழுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த சென்டரில் கேப் தெரியக்கூடாது. பாருங்கள், இந்த கேப் தெரியாத மாதிரி இழுத்துட்டேன், ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். நல்லா பாருங்கள், இங்கிருந்து தான் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா பாருங்கள், இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டாங்களா, பாருங்கள் அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே இடத்துல 1 2 3 செயின்ஸ் போட்டுக்கிறோம். இங்கே அடுத்தது ட்ரிபிள் குரோஷே 1 டைம் 2 டைம் சேம் ஸ்பேஸில் உள்ளே விட்டு இப்படி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு பாருங்கள் 1 டைம் 2 டைம் 3 டைம், இது வந்து ட்ரிபிள் குரோஷே. மறுபடியும் 2 தடவை நம்ம ஒர்க்காக சுற்றுறோம். சுற்றிட்டு சேம் ஸ்பேஸ் பாருங்கள், வேறு எந்த ஸ்பேஸ்க்குள்ளேயும் போகல, சேம் ஸ்பேஸ் பாருங்கள். இப்போ அந்த இடத்துலையே சேம் ஸ்பேஸ்லேயே இன்னொரு ட்ரிபிள் குரோஷே 3 செயின்ஸ் போடுறோம். அந்த சேம் ஸ்பேஸ்லேயே 2 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் குரோஷே போடுறோம். 3 செயின்ஸ் போடுறோம் இல்லைங்களா, அந்த சேம் ஸ்பேஸில் 2 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் குரோஷே போடுறோம். போட்டு 4 செயின் போடுறோம். 1 2 3 4 செயின் போடுறோம். போட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு இடம் இங்கே வந்துட்டு இப்படி உள்ளே கொடுத்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு திருப்பி பாருங்கள் 2 தடவை சுற்றுறோம். சுற்றிட்டு இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு, அதாவது இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ட்ரிபிள் குரோஷே மறுபடியும் 2 தடவை சுற்றுறோம். சேம் ஸ்பேஸ்லேயே வந்துட்டு ட்ரிபிள் குரோஷே. ஓகேங்களா? திருப்பியும் 3 செயின்ஸ் போடுறோம். 1 2 3 செயின்ஸ் போட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ வந்து ஐ பார்ட் வந்து 1 முடிஞ்சது பாருங்கள், இந்த ஒரு ஐ பார்ட் முடிஞ்சது. சரிங்களா? இப்போது இங்கே இருந்தே மறுபடியும் 3 செயின்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்கள் 3 செயின்ஸ். இந்த சேம் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலாங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், அதாவது ஒரு ஸ்டிச்சில் 3 போட்டோம், 3 செயின் போட்டோம். 3 செயின் போட்டு அதுக்குள்ளேயே 2 ட்ரிபிள் குரோஷே போட்டோம். அப்புறம் 4 செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம் வந்து ட்ரிபிள் குரோஷே போட்டோம். அதுக்கு அடுத்ததில் வந்து 3 செயின் போட்டு சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பாருங்கள், அப்போ வந்து நம்மளுக்கு இப்படி நல்லா இப்படி ஒட்டுன மாதிரி தெரியுது. அடுத்தது பாருங்கள் 1 2 3 செயின் போடுறோம். 2 சுற்றுறோம். இந்த பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு ட்ரிபிள் குரோஷே பண்ணுறோம். பாருங்கள் 2 டைம்ஸ் ட்ரிபிள் குரோஷே. அப்புறம் 4 செயின் 1 2 3 4 செயின் போடுறோம். இதுக்குள்ளேயே இப்படி சேம் ஸ்பேஸில் இப்படி அந்த 4 ஆரம்பித்தோம் இல்லைங்களா, அந்த 2 சேருது இல்லைங்களா, அந்த சேர்ற இடத்துல வந்து இப்படி உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஓகேங்களா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், 2 சுற்றுறோம். சுற்றிட்டு பக்கத்து ஸ்டிச்சில் வந்துட்டு மறுபடியும் 2 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் குரோஷே. 1 டைம் 2 டைம் 2 டைம்ஸ் ட்ரிபிள் குரோஷே போடுறோம். 1 2 3 செயின்ஸ் போடுறோம். சேம் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க் பாருங்கள். இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக ஒரு ஹெட்டு கொண்டு வந்துட்டாங்களா பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஒர்க்கோட இந்த இடமே முடிஞ்சது. நம்மளுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு இப்படி இது வரைக்கும் மட்டுமே உங்களுக்கு வீடியோ போதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே நீங்கள் டெயில் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு போட்டுருவீங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஹெட் பார்ட் முடிஞ்சது, இங்கே எல்லாமே முடிஞ்சது. அடுத்தது வந்து டெயில் பார்ட் வரணும். டெயில் பார்ட்டுக்கு இப்படி கவுண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. இப்போ இங்கே 6 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது இந்த கார்னர் இப்போ இங்கே இருக்குது. இந்த 6க்கு அப்புறமா பாருங்கள் 1 2 3 4, இந்த 4th ஸ்பேஸ் நல்லா பாருங்கள். 6க்கு அப்புறமா 1 2 3 4. இப்போ இங்கே 4ல் வச்சு பாருங்கள். இப்போ இந்த இடமும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். தெரியுதுங்களா? அதாவது முதல் 6 கவுண்ட் பண்ணுங்கள், அப்புறம் இங்கே 4 கிட்ட வைங்க. சரிங்களா? 1 2 3 4th ஸ்பேஸில் வைங்க. ஓகேங்களா? 4th ஸ்பேஸ் இந்த இடத்துல வச்சிங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் வரும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு 4 தான் வேணும். இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 இங்கே 1 பாருங்கள். இந்த சென்டரில் தான் நம்மளுக்கு வந்து இந்த வால் பகுதி வரணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5. சரிங்களா? இப்போ நடுவில் வந்து எவ்வளோ இருக்குது, இந்த 4 இருக்குது. இந்த 4 கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் சென்டர் பார்ட்டுன்னு கணக்கு வச்சிட்டிங்கனாவே போதும். இது ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், ஒரு செயின் இதில் வந்துட்டு முதல்ல 3 செயின் போடுங்க. 1 2 3
3 செயின்ஸ் போட்டாச்சுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 2 வரணும் அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 செயின் போட்டாச்சு. மொத்தமாக நம்ம 4 ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். 4 ஸ்டிச்லேயும் ஒவ்வொன்றிலையும் 2 2 ஸ்டிச் வரணும். இப்போ இதில் 3 செயின் போட்டாச்சு. 3 செயின் போட்ட பிறகு டபுள் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து டபுள் குரோஷே, இன்னொரு சுற்று சுற்றினா ட்ரிபிள் குரோஷே, இன்னொரு சுற்று சுற்றினா டபுள் ட்ரிபிள் குரோஷே. ஓகேங்களா? அப்படி சுற்றி கொண்டு வந்துட்டு அந்த சேம் ஸ்பேஸில் விட்டு எடுத்து 1 டைம், 2 டைம், 3 டைம், இது 4 டைம். ஓகேங்களா? மறுபடியும் 2 3 தடவை சுற்றி அடுத்த ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் பண்ணணும். டபுள் ட்ரிபிள் குரோஷே வந்து 2 டைம்ஸ் 1 2 3 4 பாருங்கள். 1 டைம் 2 டைம் 3 டைம் சுற்றிட்டேன். சேம் ஸ்பேஸில் வந்து உள்ளே விடுறேன். விட்டு இப்படி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் 2 போட்டாச்சு, இதில் 2 போட்டாச்சு, அடுத்ததில் 2 அதே மாதிரி 3 தடவை சுற்றுறேன். அடுத்ததில் கொண்டு வரேன். 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம். மறுபடியும் 1 2 3 மறுபடியும் அதிலேயே விடுறேன். உள்ளே எடுக்கிறேன். 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம். ஓகேங்களா? இதில் 2 ஆச்சு, இதில் 2 ஆச்சு, இதில் 2 ஆச்சு. அடுத்ததில் 2 போடணும். மறுபடியும் அது ஃபினிஷிங், அடுத்த ஸ்டிச் ஃபினிஷிங். அதனால் 1 டைம் மட்டும் டபுள் ட்ரிபிள் குரோஷே போடுறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்? 3 செயின்ஸ் போடுறேன். 3 செயின்ஸ் போட்டு இங்கே உள்ளே கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதாங்க, நம்ம ஒர்க் முடிஞ்சது. கொஞ்சமாக வந்து த்ரெட் வந்து எதுக்கு விட்டு கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹூக்கல் நம்மளுக்கு த்ரெட்டெல்லாம் தெரியாமல் இருக்கிறக்காக உள்ளே கொண்டு போய் மறைச்சி இது பண்ணி பாருங்கள். சைஸ் பாருங்கள். இப்போ இதோட சைஸும் பாருங்கள், ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பாருங்கள், ஸ்டிச்சஸ் மட்டும் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது வந்து 4 ப்ளை, இது 8 ப்ளை, இது வந்து 2 ப்ளை. ஓகேங்களா? அதே மாதிரி 2.5 mm 3.5 mm 3.5 mm த்ரெட்டு வந்து இப்படி தாங்க நம்மளுக்கு வந்து சைஸ் மாறும். ஓகேங்களா? இதில் வச்சாச்சு. அடுத்ததெல்லாம் நம்ம சேவ் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது 8 ப்ளைங்க, அதனால் யான் திக்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சென்டர் பார்ட்டுக்கே கொண்டு வரலாம். அப்போ ஒட்ட வைக்கும்போது அது நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியாது. ஓகேங்களா? பாருங்கள், இதை வந்து கட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது விட்ட பிசுறு இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக இழுத்து கட் பண்ணிங்கன்னா நம்ம இது வால் ரெடி பண்ணும்போது அந்த த்ரெட் உள்ளே போயிடும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒட்ட வைக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா அது வந்து ஸ்டிச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 3ஐயும் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டே கம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக நம்ம கட் பண்ணதையும் அது எந்த இடம் நம்மளுக்கு தெரியும், ஒட்ட வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இங்கே கம் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் காஞ்ச பிறகு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. பாருங்கள், கம் கொடுத்துருந்தேன், காஞ்ச பிறகு எதுவுமே தெரியல. பாருங்கள், ஒட்ட வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் இப்போ அது ஃபுல்லாக நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு. எங்கேயும் எந்த பிசுறுகளும் தெரியல. அடுத்தது நம்ம ஒர்க் வந்துட்டு பீக்கும் லெக்கும் பாருங்கள், பீக் எப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த 2 சென்டரும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 சென்டர் கொஞ்சமாக த்ரெட்டை பின்னாடி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு பின்னாடி இழுத்து பிடிச்சிருக்கேன். இப்படி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு கரெக்டாக
இது வந்து நல்லா கொஞ்சம் தடிமனாக தெரியறதுக்காக நான் நிறைய டைம் வந்து இப்படி விட்டுருக்கேங்க. பாருங்கள், நிறைய டைம் இப்படி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி விட்டுட்டு பின்னாடி நல்லா டைட்டாக முடிச்சு போடலாங்க. அப்போ வெளியே தெரியாது. டைட்டாக முடிச்சு போட்டு திருப்பியும் இப்படி உள்ளே விட்டுக்கலாம். அப்போ அந்த முடிச்சு வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா முடிச்சு போட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு கம் இது கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது லெக்கு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அந்த ஸ்டிக்கை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் கரெக்டாக, அதாவது ஒரு மரத்தில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கிற மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டிக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கடைசி ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி ஸ்டிச்சுக்குள்ளே தான் திருப்பி விடணும். பாருங்கள், இந்த லெக் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அது உங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போது ஒரு விரல் வச்சுருக்கிற மாதிரி. ஓகேங்களா? சேம் ஸ்பேஸ், அதே ஸ்பேஸில் மேல் நோக்கி விட்டு கீழே விடும்போது மட்டும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி விடுங்க. பாருங்கள், இப்போ 2 விரல் மறுபடியும் சேம் ஸ்பேஸில் விட்டு கொஞ்சோண்டு தள்ளி கீழே விடுங்க. பாருங்கள், 3 விரல். ஓகேங்களா? இப்படி தனித்தனியாக தெரியணும். 3 இதுவும் தனித்தனியாக தெரியணும். உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இப்படி 3 விரல் தனித்தனியாக தெரியணும். ஓகேங்களா? இப்போ பின்னாடி திருப்பி இதை நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. நான் 2 முடிச்சு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக கம் கொடுத்துக்கலாம். கம் கொடுத்துட்டு பாருங்க, அந்த ஒர்க் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு கால் வச்ச மாதிரியாச்சு. அடுத்த காலும் அதே மாதிரி பாருங்கள். லாஸ்ட்டு ஸ்டிச்சு நல்லா பார்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டுக்குள்ளே தான் விடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட்டுக்குள்ளே விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வரணும் இல்லைங்களா, கால் மாதிரியே தெரியணும். பாருங்கள், விட்டுட்டு கீழேயே 1, மறுபடியும் அதே இடத்துல விட்டு கிராஸாக கொண்டு வரேன். 2, மறுபடியும் அதே இடத்துல விட்டு இந்த பக்கம் கிராஸாக 3. அதே இந்த 3 விரலும் தனித்தனியாக தெரியறதுக்காக. ஓகேங்களா? பின்னாடி திருப்பி டைட்டாக 2 நாட் போட்டு லைட்டாக கம் வச்சிடலாம். வச்சுட்டு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், பேக் இது முடிஞ்சது. ஓகேங்களா? பாருங்கள், இந்த இது குச்சி வந்து கரெக்டாக 2 சைடும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காலில் வந்து அந்த மரத்தை வந்து அப்படி பிடிச்சிட்ருக்கிற மாதிரி. அடுத்தது இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது கண் வைக்கணும். கண் வந்து நம்மளுக்கு எந்த கண் சூட்டோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸ் வரைக்கும் எல்லா சைஸும் 2 நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க. பாருங்கள், இந்த கண் வந்து நல்லா சூட் ஆகுது. அதனால் அதே மாதிரி கண் நம்ம ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி கண் எடுத்துக்கலாம். 2 ஒரே சைஸான்னு வச்சு பார்த்துக்கோங்க ஒட்டுறதுக்கு முன்னாடி. பாருங்கள், ஒரே சைஸ். பாருங்கள், இந்த கண்ணுக்கு இந்த கம் தான் யூஸ் பண்ணுங்கள். ஃபேப்ரிக் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கண் வச்சது ரியலாக அந்த மாதிரியே இருக்குது. கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து. ஓகேங்களா? இந்த கண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன்.
கையில் கம்மாக இருக்குங்க, அதனால் இப்படி கேப் வச்சு ப்ரெஸ் பண்ணேன். பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷமாவது நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த கம்மோடு சேர்ந்து ஸ்டிக் ஆகும். பிரிஞ்செல்லாம் வராதுங்க. பாருங்கள், நம்ம என்ன பண்ணாலும் பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? அதே மாதிரி மேக்னெட்டும் பாருங்கள் நல்லா வந்து ஒட்டிடும் இந்த கம் கொடுக்கும்போது. இது கொடுத்தாச்சு. அடுத்தது ஒரு மேக்னெட். இதெல்லாம் எனக்கும் கடகடன்னு கிடைக்காதுங்க, ரொம்ப ஈஸியாக வாங்க முடியாது. நான் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி தேடி நான் கிடைக்கும்போது தாங்க வாங்கி வைப்பேன். மேக்னெட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கூடவே சேர்த்து கொடுங்க கம்மு. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நிறையவே கொடுக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக இதாகும். பாருங்கள், நான் பீக்குக்கு கீழே இந்த மாதிரி மேக்னெட் வைக்கிறேன். சென்டரில் வைக்கல, இந்த மாதிரி வைக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரெஸ் கொடுத்துக்கலாங்க. இதில் எவ்வளோ அவுல் செய்யலான்னு பாருங்கள். த்ரெட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இந்த ஆரஞ்சு கலர் வந்து கரெக்டாக நம்ம அந்த சைஸ் பார்த்து கட் பண்ணோம்னா இந்த த்ரெட்ஸ் கூட வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? வேஸ்ட் ஆகிறதுல தனியாக ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது நம்ம ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஃபில்லிங் பண்ணும்போது இந்த த்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அதனால் ஒரு சின்ன பாலித்தீன் கவர் எப்போவுமே வச்சுருங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த பாலித்தீன் கவரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இதை வந்து நான் பேர்ன் பண்ணிட்டு வரேன். ஏன்னா பேர்னிங் ப்ராசஸ் வந்து இதில் காமிக்கும்போது வீடியோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் சில டைம் ஆயிரும். ஏன்னா நெருப்பெல்லாம் இது பண்ணுறது காமிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் பேர்ன் பண்ணுறது வந்து தனியாக பேர்ன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கம்பல்சரியாக அந்த ஒர்க் முடிச்சதையும் பேர்ன் பண்ணும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபுல்லாக பேர்ன் பண்ணியாச்சு. நம்ம ஒர்க் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், பாருங்கள், ஒரு மதர், ஒரு ஃபாதர், ஒரு பேபி அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஒட்டலாம் இந்த மாதிரி. ஓகேங்களா? எப்படி 2 இதுவும் ஒட்டி பாருங்க, இப்படி பாதி பாதியாக ஒட்டி அதோட கிட் வந்து இப்படி கீழே இருக்கிற மாதிரி ஒட்டலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம எப்படி வேணாலும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாங்க. சரிங்களா? எவ்வளோ சிம்பிளான ஒர்க் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் எல்லா ப்ராசஸ் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பேர்ன் பண்ண ப்ராசஸ் மட்டும் காமிச்சிருக்க மாட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்கள், மேக்னெட் பட்டன் இப்போ உங்கள் கையில் இல்லாட்டி பரவாயில்ல. த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, த்ரெட்டு இந்த ஸ்டிக்கு கூட இல்லாட்டி பரவாயில்ல. நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த வெளியே வாசல்லாம் பெருக்கிறதுக்கு வந்து ஒரு சீமர் வச்சுருப்போம் இல்லைங்களா, குச்சி சீமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 2 குச்சி எடுத்து உடச்சி நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம். இல்லாட்டி கருகாப்பில் குச்சி இருக்கு இல்லைங்களா, கருகாப்பில் வாங்கும்போது குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் இந்த மாதிரி நிறைய ரவுண்டாக இதாக இருக்கும், அதுவும் வைக்கலாம். வச்சா வந்து ஆனால் அது வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி குச்சியை வைக்கும்போது இந்த நேர் வந்து தெரியாத மாதிரி பின்னாடி லைட்டாக கம் கொடுங்க. ஏன்னா இந்த குச்சி வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். பாருங்கள், இந்த குச்சியை வந்து சில டைம் வந்து இப்படி நகர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனால் இது வந்து இதோட ஒட்டிருச்சுன்னா வேறு எதுவும் அந்த நம்ம ஃபயர் பண்ணும்போது ஒட்டிடும், எதுவும் மூவ் ஆகாது. ஆனால் அந்த குச்சி வந்து காஞ்சு போனால் காயும் இல்லைங்களா, காயும் போது மூவ் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சமாக கம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இது பிடிச்சிருக்குங்களா? பாருங்கள், நம்ம லைவ் கிளாஸஸ் வந்து அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்னில் வந்து 12 o'clockங்க, ஆஃப்டர்நூன் 12 o'clock வரங்க. அதே மாதிரி அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸில் வந்து நைட்டு 10 o'clock வந்து லைவ் கிளாஸஸ் வருதுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் நம்ம லைவ் கிளாஸஸில் வந்து கேளுங்க. அதே மாதிரி பேக்ஸு இது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. அதை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. அதே மாதிரி மேக்ரமே த்ரெட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு மேக்ரமே த்ரெட்ஸ் வேணும்னா நம்ம நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.